ஆதவன் சினிமா தியேட்டர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் இந்த வாரம் ஒரு அருமையான படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிற படம். இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிற படம் டைட்டில் அது மட்டும்தான் பழைய டைட்டில். ஏன்னா லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு ஒன்று இருந்தது. 1944 ஒரு பிரபல பத்திரிகையாளர், அவர் ஒரு தமிழ் சினிமாவில் நடிகர்களை பற்றி நிறைய கிசுலாம் எழுதியிருக்காரு. அவரை ஒரு கொலை செஞ்சுட்டாங்க. அது கொலை செஞ்ச வழக்கில் ஒரு சூப்பர் ஆக்டர் எம்கே தியாகராஜ பாகவதரும் திரு என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அந்த மர்டரில் இருக்காங்க, அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பெரிய கேஸ் இதுதான் அந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படம் அந்த கதையை எடுத்திருக்காங்களா அப்படின்னா அது கிடையாது. ஆனால் அது ஒரு ரெட்ரோ கதை தான். இந்த படத்துடைய ஆரம்பத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ஜட்ஜு ஒருத்தரை பார்க்குறாங்க. ஒரு குற்றவாளி தானே தண்டனையை ஒத்துக்கிறாரு. ஒத்துட்டு எனக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி உடனே அடுத்த நாள் பார்த்தா ஒரு புத்தகம் படிக்கிறாங்க. அறிவுமதி எழுதியது ஒரு புத்தகம், என் தலையெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துலேருந்து ஃப்ளாஷ்பேக் அப்படியே போகுது. இதுதான் படத்துடைய கதை ஆரம்பிக்குது. 1972 இதே மாதிரி ஒரு தூக்கு தண்டனை கைதி அவன் எழுதிய புத்தகம் தான் அது. அந்த தூக்கு தண்டனை கைதியுடைய பேர் அறிவுமதி. அவன் யாரை கொலை செஞ்சானா, ஒரு லக்ஷ்மிகாந்தன் அப்படின்னு ஒருத்தரை கொலை செஞ்சிட்டான். அவன் ஒரு பெரிய நிலச்சுரந்தார். எப்படி ஏன் கொலை செஞ்சான், எதனால் கொலை செஞ்சான், இவன் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கானே அவன் என்ன பண்ண போகிறான், இப்படிங்கிறத ஒரு கதையாக பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டார் கேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கதாநாயகனாக, அதாவது அந்த 1972 தூக்கு தண்டனை கதை நாயகனாக நடித்தது வெற்றி சுடலை. இவர் 8 தொட்டாக்கள் அப்படிங்கிற படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே ஒரு முக்கியமான போலீஸ் கதாபாத்திரம், ஜெயிலர். ஆமாம், ஜெயிலர் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரிகிடா சாகா அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சரவணன், நம்ம சித்தப்பு சரவணன், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். லுலுசபா மாறன் பண்ணியிருக்காரு. லிஸி ஆண்டனி பண்ணியிருக்காங்க அம்மா கேரக்டர். அப்புறம் சுப்பிரமணியம் சிவா இந்த தூக்கு போடுவாங்கல்ல, அந்த லீவர் ப்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த ஒரு கேரக்டரில் அவர் வராரு. அதுக்கப்புறம் கன்யா பாரதி அவங்க ஜட்ஜாக வராங்க. மதன்குமார் தட்சிணாமூர்த்தி அவர் தான் அந்த பிடி மாஸ்டர் பைசனில். அவர் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவர் தான் அந்த ஒரு கொலை பண்ணிட்டு குற்றவாளி கொண்டு இருப்பார். அந்த ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பற்றிலாம் சொன்னோம். பிரமாதமான நடிகர்கள்ங்க எல்லாருமே. அதில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது தயாள் பத்மநாபன். தயாள் பத்மநாபன் ரொம்ப அருமையாக அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே ரைட்டராக வந்திருக்காரு. ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கேவி சபரீஷ். அந்த படத்தை ரைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது கவிதா பாரதி அப்படிங்கிற ஒரு நடிகர். அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தர்புகா சிவா, பியூட்டிஃபுல் மியூசிக், என்னுடைய ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல டைரக்டர், நல்ல மியூசிக் டைரக்டர். மறுவார்த்தை பேச அப்படிங்கிற அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆனதும் ஸ்ரீராம்ங்கிற ஒரு அருமையான சிங்கரை பயங்கரமாக ப்ராப்ளமாக்கி விட்டதும் அந்த பாட்டு தான். அதை மியூசிக் பண்ணது தர்புகா சிவா. அதுக்கப்புறம் எம்பி பன்னீர்செல்வம் நீண்ட நாளுக்கு பிறகு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பூபதி வேதகிரி அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கொலை குற்றவாளி குற்றம் செய்ததுக்கப்புறம் தூக்கு தண்டனைக்கு போகிறதுக்கு அப்போ ஒரு புத்தகம் எழுதுகிறாப்புல, தான் தூக்கு தண்டனைக்கு போகிறது சரியா இல்லையா, இது கொலைன்னா அப்போ நீங்கள் செய்கிறதுக்கு, நான் செஞ்சது கொலைன்னா அப்போ நீங்கள் என்ன தூக்கில் போகிறீங்களா, அது கொலை இல்லையா அப்படிங்கிற வாதத்துக்கு அரசாங்கம் ஏன் அதை செய்யலை, ஏன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற வாதம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஹீரோவுக்கும் வருது. மாறி 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 வந்துகிட்டே இருக்குது. இதுதான் இந்த படத்துடைய கதை. பெரிய இன்வெஸ்டிகேஷன்லாம் எதுவும் இல்லை. கிளியராக ஒரு கிளீஷேவான ஒரு ஸ்டோரி, பட் அருமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார் தயாள் பத்மநாபன். அதை கரெக்டாக அந்த கரண்ட் சினாரியோவுக்கும் அந்த 1972 நடந்ததுக்கும் அப்படியே கொஞ்சம் கரெக்டாக சிங்க் பண்ணி அந்த அருமையான ஒரு திரைக்கதை கொடுத்து, ரங்கராஜ் பாண்டே கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவர் என்ன நினைக்கிறார், அரசாங்கத்தின் வாயிலாக சொல்ல வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவர் எப்படி பேசுகிறாரு, அதே சமயத்தில் ஒரு குற்றம் புரிந்த ஒரு குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க போகிற ஒரு கைதி எப்படி பேசுவார் அப்படிங்கிறத அருமையான ஒரு டயலாக்ல இந்த படத்தை அழகாக பதிவு செய்திருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, பிறக்கும் போதே எல்லாரும் குற்றவாளிகள் இல்லை. அதுதான் இந்த படத்துடைய கதை. பிறக்கும் போதே எல்லாரும் குற்றவாளிகள் இல்லை. சமூகமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்கள மாற்றிடுது அப்படிங்கிறதான் சொல்ல வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1972க்கு முன்னாடி நடந்த ஒரு சில சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான் இந்த கதாநாயகன். அவங்க அம்மா லிஸி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு குடிகாரப்பன், சரியாக இது பண்ணல, படித்து முடிச்சுட்டு இவர் வேலைக்காக வெயிட் பண்ணுறாரு, வேலை கிடைக்கல. அந்த சமயத்தில் தான் இவருக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைசர் ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவர் தான் நம்ம லுலுசபா மாறன். லுலுசபா மாறன் இது வரைக்கும் காமெடி கதாபாத்திரம் நிறையா பண்ணியிருப்பாப்புல. இதில் காமெடியோடு சேர்ந்து கருத்து சொல்கிறாப்புல, திருடுப்பா தப்பு இல்லை, ஆமாம் இப்போது
நம்ம பசிக்காக திருடுறோம்ப்பா, அதில் என்ன தப்பு இருக்குது? நீ அதை போய் திருட்டுன்னு சொல்லாத. இன்னொருத்தவங்க இருக்கிறவங்கள்ட்ட திருடுறதுல தப்பு கிடையாது, இல்லாதவங்கள்ட்ட திருடுறது தான் தப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லி பயங்கரமான டைலாக் டெலிவரி கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா நம்மளே மாற்றிடுவார் போல இருக்கு மாறன். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். மாறன் உண்மையிலே வந்து நாட் ஒன்லி ஏ காமெடி ஆக்டர் பட் ஆல்சோ ஒரு குணச்சித்திர நடிகர் அவர் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கார். ஏன்னா இந்த கதாபாத்திரத்தில் அவர் சொல்கிறதும், அவர் இந்த தண்டனை கொடுக்கும்போது, அம்மா அவர் திருட சொன்னது நான் தான்மா, திருடுறது கற்றுக் கொடுத்தே நான் தான்மா, அந்த தண்டனை எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் அவருடைய நடிப்பு திறமை பிரமாதமாக இருக்குது. அவர் எல்லாருமே ஒரு கவுண்டர் கொடுக்குற ஒரு காமெடியனாக தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த படத்தில் மாறன் தனக்கான ஒரு முத்திரையை பதிச்சிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அவர் பண்ண அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பேசின விதம், எந்த கேள்வி கேட்டாலும், அதாவது ஒருத்தருடைய மனசை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி நீங்கள் சொல்கிற பதிலுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆகணும்ல. கன்வின்ஸ் ஆனார். ஹீரோ மட்டும் இல்லை, ஆடியன்ஸே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த மாறன் வந்து இதில் சொல்லியிருந்தார். டயலாக் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே தயாள் பத்மநாபன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கணும். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் டயலாக் ஓரியன்டாக வெறும் ஆர்கியூமெண்ட்லேயே ஒரு படம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லை, எல்லாருமே ஒரு நார்மல் ஸ்டார் காஸ்டிங். அதை வச்சு இப்படி ஒரு படம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அப்புறம் இந்த படத்துடைய மியூசிக், தர்புகா சிவா பிரமாதமான பாடல்கள் போட்டிருந்தாப்புல. நல்ல அருமையான பாடல், அருமையான பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே, குறிப்பாக வந்து இந்த படத்தில் நடித்த நமது வில்லன் ஆர்டிஸ்ட்டு கவிதா பாரதி அவர்கள் ரொம்ப நல்லா ரைட்டர், அதே சமயத்தில் ரொம்பவும் நல்லா நடிச்சிருந்தார். அவர் நிறைய படங்களில் இப்போ வராருங்க. இருந்தாலும் இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் சொன்னது, ஒரு முக பாவனை, நடிப்பு, தோரணை, அது எல்லாமே நல்லா இருந்தது. பிரிகிடா சாகா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரிகிடா சாகாவுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும். உண்மையிலேயே இந்த கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வாய்ப்புகள் அவங்க வந்து நிறைய படங்கள் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த மதன்குமார் தட்சிணாமூர்த்தி ஒரு சீன் தான், ஒரு சீனில் வந்தாலும் அவருக்கெல்லாம் ஒரு பெரிய முழுமை இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த சில கதாபாத்திரங்கள் அந்த மாதிரி பேசப்படும். அவர் நடிப்பு வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அப்புறம் சுப்பிரமணியம் சிவா வந்து 1972 அந்த தூக்கு தண்டனைக்கு அவர் தான் அந்த லீவரை இழுக்கிறது, அதாவது கயிறு ரெடி பண்ணி மாஸ்க் போட்டு அந்த இதை பண்ணுற வேலையை பண்ணுறது அவர் தான். அப்போ சுப்பிரமணியம் சிவா வந்து கடைக்கு போய் அந்த சவுக்கார கட்டி கொஞ்சம் கொடுங்க, ஒரு வாழைப்பழம் கொடுங்க, அப்புறம் அந்த என்ன நெய் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குகிற காட்சிகளில் நம்மளை அப்படியே அந்த செட் ஒர்க், உண்மையிலே ஆர்ட் டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஒரு மினியேச்சர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த 1972ங்கிற அந்த செட் இருக்குல்ல, அந்த செட்டை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவுட்டோரும் இன்டோரும் எல்லாமே, ஜெயில் செட்டப்பு இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்போ அந்த ஒரு இந்த பழைய வாழ்க்கைக்குன்னு ஒரு மனம் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மனம் என்னென்னா, அதிகமான டெக்னாலஜி இல்லாமல் மனிதர்கள் மட்டுமே பேசக்கூடிய, மனதால் பரிமாறக்கூடிய, கண்களால் பேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாருங்க. அதாவது என்னென்னா, 1972 அக்டோபர் 17 தான் இந்த மர்டர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி, மர்டரில் இந்த தூக்கு தண்டனை போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு சொன்னார். அது என்ன அக்டோபர் 17 1972 அப்படிங்கிறப்போ கரெக்டாக பார்த்தா அன்றைக்கி தான் ஏடிஎம்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோயின்சிடென்ஸ் ஏன் வந்தது, அந்த அரசாங்கத்தை குறை சொல்கிறது ஏன் இப்படி வந்ததுங்கிறது சரியாக தெரியல. அதை சரியாகவும் சொல்லலை. பரவாயில்ல, இருக்கட்டும். பட் இருந்தாலும் இந்த கதைப்படி ஓரளவுக்கு வந்து அந்த மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு குற்றம்ங்கிறதுக்கு தூக்கு தண்டனை சரியாக தவறா அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு டயலாக் தான் படத்தில் மிகப்பெரிய உதாரணம். அது என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயலாக் வந்து எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, அதாவது நான் வந்து இன்றைக்கி ஒருத்தரை கொலை செஞ்சுட்டேன், அது வந்து குற்றம். இப்போ நீங்கள் என்ன தூக்கில் போட போகிறீங்க, நீங்களும் கொலை தான் செய்கிறீங்க, அது குற்றம் இல்லையா? போர் செய்கிறாங்க, அவங்கள வந்து ஒருத்தர் சாடிக்கிறாங்க, அது குற்றம் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அருமையான திரைக்கதையோட, அற்புதமான ஒளிப்பதையோட, நல்ல இசையோட, அருமையான டைரக்ஷனோட. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு இந்த இது சரியாக வருமானு மக்கள் மனசில் ஒரு கேள்வி எழும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது, பயங்கர கொடூரமாக இருக்கிறாங்க, கொடூரமாக இருக்கவங்களை எப்படி நம்ம மன்னிச்சு விடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வி உங்கள் மனசில் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றபடி இந்த படத்துடைய ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான, அற்புதமான ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க, ரொம்ப கம்மியான ஒரு பொருட்செலவில். அதுதான் இதில் முக்கியமாக சொல்ல வர ஒரு விஷயம்.
இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ படத்தை நீங்களும் பாருங்கள். இது ஒரு ஆர்கியூமெண்ட் ரிலேட்டட் ஃபிலிம் தான், ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சினிமாவை நீங்கள் ரொம்ப நேசிச்சிங்கன்னா.